இன்றைய காலகட்டத்தில் எந்த நோய் எடுத்தாலும் அந்த நோய் வருவதற்கு முக்கிய காரணியாக இருப்பது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் 21ஆம் நூற்றாண்டின் சாபக்கேடு என்றே சொல்லலாம். இது ஏன் எல்லோர் மத்தியிலும் அதிகமாக இருக்கிறது என்றால் மாறுபட்ட சமூக சூழல், லைஃப் ஸ்டைல் மற்றும் உணவு முறைகள். ஜங்க் மற்றும் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் உடலில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஸ்ட்ரெஸ் இருக்கிறது என்றால் முதலில் செரிமான மண்டலம் பாதிப்படையும். அப்போதுதான் ஆரோக்கியமற்ற உணவையும் சத்தற்ற ஜங்க் ஃபுட்ஸையும் அதிகமாக உண்ணும் கிரேவிங் உடலில் ஏற்படும். இதனால் தான் நம் உடலுக்குள் இயற்கையாக ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹார்மோனல் மெக்கானிசம் சரிவர கையாளவும் முடியாமல் சரி செய்யவும் முடியாமல் பாதிப்புகளாக மாறி டிஎன்ஏ லெவல் வரை மாற்றம் ஏற்படுத்தி நோய்களாக மாறுகிறது. பென்சிவ்னஸ் என்பது ஒரு தேவையற்ற தவறான விஷயத்தை ஆழ்ந்து திரும்ப திரும்ப ஓவர் திங்க் செய்வது. பென்சிவ்னஸ் என்ற எமோஷன் இன்று சர்வசாதாரணமாக எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது. காரணம் அதிகப்படியான மொபைல் யூசேஜ் மற்றும் சோசியல் மீடியா. நாம் மற்றவரின் பொருட்களையும் அசட்ஸ்களையும் பார்த்து அவர்களைப் போலவே நாமும் அதை அடைய வேண்டும் என்று எண்ணி இமேஜினேஷன் போயிட்டு ரியாலிட்டியை மறந்து விடுகிறோம். சிம்பிளா ஸ்ட்ரெஸ் என்பது a gap between reality and imagination. More the gap, more the stress. நாம் முன்பெல்லாம் சொந்த பந்தங்களோடு கூட்டு குடும்ப கலாச்சாரத்தில் வாழ்ந்தபோது ஒருவருக்கொருவர் சப்போர்ட்டிவாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை தெரியாமல் வாழ்ந்தோம். இன்று ஐசோலேட்டட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் ஒருவருக்கொருவர் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் சொல்லும் தவறான கலாச்சாரத்துக்கு மாறிவிட்டோம். நம்மால் மனதளவிலும் உணர்வளவிலும் உளவியல் ரீதியாகவும் எமோஷன்ஸை சரியாக ஹேண்டில் செய்ய முடியாமல் போகிறது. இது உடலில் பல்வேறு மெட்டபாலிக் சேஞ்சஸ், இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன், இம்யூனோமாடுலேஷன் போன்றவற்றை ஏற்படுத்தி மெல்ல மெல்ல ஒருவரை நோயாளியாக மாற்றுகிறது. நாம் அடுத்து தொலைத்தது தூக்கம். தூக்கம் குறைந்தால் நம் உடலின் சமநிலையில் பாதிப்பு ஏற்பட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளிலும் அழற்சி ஏற்படும். அதுபோல நம்மிடையே அதிகாலையே துயிலெழும் பழக்கம் குறைந்து வருவதால் நம் உடலின் பயாலஜிக்கல் கிளாக்கில் மாற்றம் ஏற்படுகிறது. பொதுவாக காலை 8 மணிக்குள் நாம் சூரியனை பார்க்கும்போது நம் மூளை ஸ்டிமுலேட் ஆகி குட் மூன் ஹார்மோன்ஸ் என்று சொல்லக்கூடிய செரட்டோனின், டோபமைன் சுரந்து அந்த நாள் முழுவதும் எனர்ஜெட்டிக் அண்ட் எக்ஸைட்டடாக இருக்க உதவுகிறது. நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த சூரிய நமஸ்காரம் என்னும் யோக பயிற்சியின் அறிவியல் பூர்வமான முக்கியத்துவம் இதுதான். இதற்கு தற்போதைய ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி குவாண்டம் பயோஃபீட்பேக் தெரப்பி மூலம் எமோஷனல் பேலன்ஸ் செய்து சூக்கும தேகம் எனப்படும் எமோஷனல் பாடியை சரி செய்திட முடியும். மெல்ல மெல்ல தூக்கமின்மையும் மன அழுத்தமும் சரியாகிவிடும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு குவாண்டம் பயோஃபீட்பேக் தெரப்பி என்பது ஒரு வரப்பிரசாதம் ஆகும். ஏனென்றால் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு சைக்காட்ரிக் மெடிசன் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த பயோஃபீட்பேக் தெரப்பி என்பது அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆங்ஸைட்டியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துவிடும். இதன் மூலம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பிரெக்னன்சி பீரியட் இவர்களுக்கு கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். அகத்தியர் சித்த மருத்துவமனை, ஆர்காட் ரோடு, வடபழனி, சென்னை 26. மொபைல் 7299314449. www.agathiyarhospital.in.